நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானின் வீட்டு காவலாளி போலீசாரிடம் துப்பாக்கியை காட்டிய விவகாரத்தில் பரபரப்பான காட்சிகளின் விவரத்தை விளக்குகிறார் செய்தியாளர் சாலமன். என்ன நடந்தது சாலமன்? காவலாளி என்ன மாதிரியான துப்பாக்கியை வைத்திருந்தார்? அந்த துப்பாக்கி தொடர்பான முழு விவரங்களும் பதிவு பண்ணுங்க. கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஒரு பாலியல் புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகாரில் பல்வேறு தகவல்களானது கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி தன்னை பலமுறை கருக்கலைப்பு செய்ததாகவும் சீமான் தரப்பில் நடிகை விஜயலட்சுமி ஒரு புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகார் மீதான விசாரணையில் வலசரவாக்கம் போலீசார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பல்வேறு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கானது கிடப்பில் போடப்பட்ட நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது இதே புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகாரின் மீது மீண்டும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக நடிகை விஜயலட்சுமியிடம் மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட விசாரணை மேற்கொண்டு அதன் ஆவணத்தை பறிமுதல் செய்தனர். அது மட்டுமின்றி சீமானுக்கு ஒரு தடவை சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சம்மன் அளித்ததில் அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இது தொடர்பாக ஒரு 3 மணி நேரத்திற்கும் மேலாக விளக்கம் ஒன்றை அளித்தார். அது தொடர்பான விளக்கத்தையும் போலீசார் வீடியோ மூலமாக ஆதாரங்களை பறிமுதல் செய்தனர். இதற்கிடையே நடிகை விஜயலட்சுமி தன்னிடம் வாபஸ் பெறுவதாக இந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் மீண்டும் சீமான் தரப்பில் சென்று எழுத்துப்பூர்வமாக வாபஸ் பெறுவதற்கான ஆவணங்களை கையெழுத்திட்டு சென்றார். இந்த நிலையில் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும்போது நாம் தமிழர் கட்சியின் சீமான் தரப்பில் ஒரு மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் இந்த வழக்கை முடித்து வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைக்க முடியாது, உடனடியாக காவல்துறையினர் இதற்கான விசாரணையை நடத்தி உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கானது தூசி தட்டப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் நடிகை விஜயலட்சுமியிடம் பெங்களூருக்கு சென்று 5 மணி நேரத்திற்கும் மேலாக இது தொடர்பான ஆவணங்களை விளக்கி இது தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டனர். அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இன்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு வலசரவாக்கம் காவல் நிலைய போலீசார் தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் பல்வேறு காரணங்களுக்காக இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை. குறிப்பாக 4 வாரங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கும்படியும் அவரது வழக்கறிஞர் சார்பில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு கடிதமானதும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமானின் வீட்டிற்கு வலசரவாக்கம் போலீசார் சம்மனை ஒட்டுவதற்காக வந்தனர். அப்போது அவரது வீடு அமைந்துள்ள இந்த சந்தீப் அவென்யூ 1வது தெருவில் அமைந்துள்ள நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டில் அவர் சம்மனை வலசரவாக்கம் போலீசார் ஒட்டிய நிலையில் ஒட்டியதற்கு பின்பாக போலீசார் சென்ற நிலையில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்கே ஒட்டி வைக்கப்பட்டுள்ள சம்மனை கிழித்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக இது குறித்து அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீலாங்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் நீலாங்கரை காவலர் தலைமையிலான போலீசார் அந்த சம்மனை கிழித்த நபர்களை பிடிப்பதற்காக சீமானின் வீட்டிற்கு அப்போதுதான் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டுள்ளது. பிடிக்க சென்றபோது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த எக்ஸ் ஆர்மி சர்வீஸ்மேன் அவர்கள் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். அவர் திடீரென தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து காட்டி மிரட்டியதாகவும் இதனால் காவலர்களுக்கும் அவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, அடிதடியாகவும் மாறியது. இதில் திடீரென அவரை பிடித்து உடனடியாக அந்த காவலாளியை பிடித்து போலீசார் வாகனத்தில் ஏற்றி அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். அப்போது சீமானின் மனைவி அவரை விடுவிக்கும்படி கூச்சலிட்டார். இதனால் காவல்துறையினரும் அவரை விடுவிக்க முடியாது, மிகப்பெரிய தவறு செய்துள்ளார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவரை அழைத்து சென்றனர். அது மட்டுமின்றி இந்த சம்மனை கிழித்த நபரையும் போலீசார் சுபாகர் என்பவரையும் போலீசார் கைது செய்து தற்போது நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கன்னை வைத்து மிரட்டிய நபரான அந்த காவலாளியான அவர் அமல்ராஜ் என்பவரை தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அவர் 0.32 GNS என்ற அந்த கன்னை தான் கைத்துப்பாக்கியை தான் பயன்படுத்தி இருப்பதாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக 2010ஆம் ஆண்டு முதல் இந்த கன்னை லைசன்ஸ் உடன் இவர் வைத்திருப்பதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர் கூறிய கருத்து என்னவென்றால் அது வெடித்து விடுமோ என்று தான் கையில் தொட்டதாகவும் அதனால் தன்னை துப்பாக்கி எடுத்து காட்டி மிரட்டியதாகவும் தவறுதலாக புரிந்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் போலீசார்
இடையே வந்து தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். இருப்பினும் அவர் வந்து கன்னை வைத்து மிரட்டியதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அவரை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே சீமானின் வீட்டருகே முற்றிலுமாக போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பேரிகார்டு அமைத்து அவரது தெருவுக்கே, அதாவது சீமான் வீடு அமைந்துள்ள தெருவுக்கே வந்து செல்ல முடியாத நிலை வந்து ஏற்பட்டுள்ளது. தொண்டர்களுக்கு தகுந்த போலீசார் வந்து சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். தொண்டர்களுக்கு யாருக்குமே அனுமதி மறுக்கப்படுகிறது. மேலும் இந்த தெருவில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மட்டுமே தகுந்த சோதனைக்கு பின்னரே வந்து போலீசார் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். சுற்றிலுமாக, அதாவது முன்புற வழி பின்புற வழி என தொடர்ச்சியாக 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் நின்று கொண்டு அவர் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார். மேலும் அவரது வீட்டருகே 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதி முழுவதுமாக சற்று பரபரப்பு நிலவி வருகிறது. இதனால் சற்று பரபரப்பு நிலவி வரும் நிலையில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே இவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.